ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் ரொம்ப டேஸ்டி மற்றும் எல்லாரோட ஃபேவரட்டான இறால் தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை. பச்சை மிளகா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதில் நம்ம இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 தக்காளியை பொடிசா நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் இறாலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ இறாலை நல்லா க்ளீன் பண்ணி 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இறால் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இறாலை ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு இறால் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதனால் ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் வெந்துருச்சு. இதில் நம்ம இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடாக ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் மட்டும் இல்லாமல் இது இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படிங்கிற டிஃபன் வெரைட்டிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.